நான் உன்னை மீட்டு கொடுத்துட்றேன். மீட்டு கொடுக்கணும்னா என் வயரை வெட்டணும். வயரை வெட்டி சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லி விழுந்துடுறார் சுக்கராச்சாரியார். கச்சன் உயிரோடு எழுந்து வந்துடுறான். மந்திரத்தை கத்துண்ட கச்சன் இப்போ மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியரை பிழைக்க வச்சுடுறான். பிழைக்க வச்சவன் என்ன பண்ணுறான்? சுக்கராச்சாரியார் சொல்கிறார், பாத்தியா என்னை ஏமாற்றி இவ அசுரபானம் கொடுத்து என்னை பண்ண வச்சுட்டா, இனிமேலேருந்து நான் ஒரு சாபம் கொடுக்குறேன். எந்த பிராமணன் தீர்த்தபானம் இந்த வாருணிங்கிற பானத்தை குடிக்கிறானோ அவனுக்கு மதி பிரமம் ஏற்படும், கத்துண்ட வித்தையெல்லாம் மறந்து போயிடும். யோ பிராமணோத்ய பிரபிருதீஹ கஷ்சித் மோகாத் சுராம் பாஸ்யதி மந்த புத்திஹி அபேத தர்ம பிரமஹ சைவஸ்ய அஸ்மின் லோகே கர்ஹிதஹ ஸ்யாத் பரேச்ச. அப்போ கச்சனானவர் அவர் தேவயானி கிட்ட சொல்றார், அம்மா நீங்க என்ன பிழைக்க வச்சுட்டேள் உங்க அப்பா கிட்ட சொல்லி, ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேனாராம். தேவயானி சொன்னாலாம், நான் உங்களை என்னுடைய வீட்டுக்காரரா பார்க்குறேன், நான் கல்யாணம் பண்ணிக்குங்கோனாராம். அதுக்கு கச்சன் சொன்னாராம், பூஜ்யோ மான்யஸ்ச பகவான் யதா தவ பிதா மம ததா த்வம் அன்னவத்யாங்கி பூஜயன்னீதரா மம. என் ஆச்சாரியனான சுக்கராச்சாரியரின் பொண்ணு நீ, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்குறேன் மாதா. அப்பா அவ கோவத்தோட ஒரு சாபம் கொடுக்குறா. சொல்றா, எங்க அப்பா கிட்ட நீ என்னெல்லாம் கத்துண்டியோ எல்லாம் மறந்து போயிடும் கச்சா. தத கச்சதனே வித்யா சித்திமேஷா கமிஷ்யதி. அவன் ஒரு சாபம் கொடுக்குறான் கச்சன். தப்பே பண்ணாத எனக்கு நீ சாபம் கொடுத்துட்டே, அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். நீ பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு பிராமணன் கூட உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், வேற குலத்தை சேர்ந்தவன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான்னு சாபம் கொடுத்துட்டாளாம். ரிஷி புத்ரோ நதே கஷ்சித் ஜாது பாணிம் கிரஹிஷ்யதி. அவன் அவளுக்கு மட்டும் சாபம் கொடுத்தானா, கலியுகத்தில் இருக்கவா எல்லாருக்கும் சாபம் கொடுத்தானான்னு தெரியல. நமக்கு மகாபாரதத்தில் அதோட நிற்கிறது. அதனால இந்திரன் என்ன பண்ணா, இப்போ ஒரு பெரிய விஷயம் சொல்றார். தேவயானி ஒரு வாட்டி காட்டுக்கு போயிருக்கா, ஒரு தடாகத்தில் குளிக்க போயிருக்கா, துணியை கழட்டி வச்சுட்டு போயிருக்கா. அதே தடாகத்தில் பக்கத்தில் அந்த ஊர் ராஜாவின் பெண்ணான ஷர்மிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடியவள் வரா. அவளும் துணியை கழட்டி வச்சுட்டு போயிருக்கா. இந்திரன் என்ன பண்ணிடுறான், தேவயானி துணி இருக்கிற இடத்துல ஷர்மிஷ்டா துணியை வச்சுடுறான், ஷர்மிஷ்டா துணி இருக்கிற இடத்துல தேவயானி துணியை வச்சுடுறான். சுவாமி இந்த இந்திரனுக்கு என்ன வேலை, இதுதான் வேலை. அதனால தூக்கி வச்சுடுறான். இப்போ என்ன ஆகுது, தேவயானியானவள் ஷர்மிஷ்டாவின் துணியை போட்டுக்கிறா. போட்டுண்ட உடனே அந்த ஷர்மிஷ்டா வரா. சொல்றா, ஏண்டி நீ ஒரு சாதாரண ரிஷியின் பெண்ணு, ஒரு ராஜமகிஷியின் துணியை போட்டுக்கிறதுக்கு உனக்கு எத்துணை கொழுப்பு. ரெண்டு பேருக்கும் கை கலப்பு ஏற்படுறது. ஷர்மிஷ்டா தேவயானிய ஒரு கணத்தில் தள்ளி விட்டுடுறா. இப்போ தேவயானி கத்தின்னு இருக்கா, யாராவது என்னை காப்பாத்துங்கோங்கிறா. அந்த சமயத்தில் தான் இந்த நகுஷனுடைய ரெண்டாவது பிள்ளை யயாதி வரான். இப்போ முதல் பிள்ளை யதி ங்கிறவன் யதி ஆயிட்டான். இப்போ ரெண்டாவது யதுங்கிறவ யதி ஆயிட்டான். இப்போ வரான். இப்போ யாருன்னு கேட்டேன்னா யயாதி வரான். இந்த யயாதி வந்தவுடனே அவன் சொல்கிறான், என்னுடைய இடது கையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். தேவயானி கணத்துலேருந்து தூக்குறான். தூக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா. இந்த தேவயானி சொல்கிறா, எப்போ நீங்கள் என்னுடைய கையை பிடிச்சுண்டேளோ, ஷர்மிஷ்டா சொல்கிறா எப்போ நீங்கள் என் கையை பிடிச்சுண்டேளோ, தேவயானியே சொல்கிறா எப்போ நீ என் கையை பிடிச்சுண்டியோ அப்போவே நீ என்னுடைய ஆத்துக்காரர். அவர் சொல்கிறார், அதெல்லாம் சாத்தியம் இல்லையேம்மா. அப்போ தேவயானி நேர இவரை கொண்டு அப்பாவான சுக்கராச்சாரியர்கிட்ட கூட்டுன்னு போகிறார். சுக்கராச்சாரியார் பெண்ணுக்கு உபதேசம் பண்றார். எஸ் சமுத்பதிதம் க்ரோதஹ அக்ரோதேன நிரஸ்யதி தேவயானி விஜானிஹி தேன சர்வமிதம் ஜிதம். எஸ் சமுத்பதிதம் க்ரோதம் க்ஷமயேஹ நிரஸ்யதி யதோரகஸ்த்வச்சம் ஜீர்ணாம் சவை புருஷ உச்சதே. கோவப்படக்கூடாது பெண்ணே, நீ தேவயானி அம்மா ஷர்மிஷ்டையை பார்த்து கோவப்படாத, அவ ஒரு ராஜா வீட்டு பெண்ணு, அடங்கி போ. தேவயானி தீந்து போல அப்பாவின் மனசை மாற்றிவிட்டா. அப்பாவின் மனசை எந்த அளவுக்கு மாற்றிவிட்டான்னு சொன்னால், இப்போ அப்பாவான சுக்கராச்சாரியர் யயாத்தியான ராஜாவை பார்த்து சொல்கிறார், என் பொண்ணு தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கோ. அவர் சொல்கிறார், சுவாமி நான் க்ஷத்ரியன், இவ பிராமண ஸ்திரீ. பிராமண ஸ்திரீயை ஒரு க்ஷத்ரியன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? வேற வர்ணத்துக்கு மாறின அந்த பாபம் வராதா?
சுக்ராச்சாரியர் சொல்றார் வராது. அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அந்த பாவம் வராதுன்னார். சமுத்திரம் பிரவிஷத்வம் வா திசோ வா திரவிதா சுராஹ துஹித்ருன்னா பிரியம் சோடும் சக்தோஹம் தைதாஹிமே. அப்போ அவர் சொல்றார், இந்த ஷர்மிஷ்டாவின் அப்பா கிட்டயும் பர்மிஷன் வாங்கிடுங்கன்னார். நேர சுக்ராச்சாரியர் போறார். அப்பா, நான் உனக்கு புரோஹிதனா இருக்கேன், என் பொண்ணு தேவயானியை இந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சரின்னுட்டான் பயந்துண்டு ராஜா. ஓம் பொண்ணு இவாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா நேர தன்னுடைய பெண்ணு ஷர்மிஷ்டாவை 1000 தாசிகளோடு அமுச்சு வைக்கிறானாம். அஹம் தாசி சஹஸ்ரேண தாசி தே பரிச்சாரிகா அனுத்வாம் தத்ர யாஸ்யாஸ்மி யத்ர தாஸ்யதி மே பிதா சொல்லி அனுப்புறா. இவா எல்லாரும் வர அரண்மனைக்கு. அந்த அரண்மனைக்கு வரும்போது சொல்றார், அம்மா யயாதி சொல்றார், தேவயானி நான் உன்னோட தான் உறவு வச்சுப்பேன். தேவயானி சொல்கிறா, என்னோட தான் நீங்கள் உறவு வச்சுக்கணும், ஷர்மிஷ்டா பக்கம் திரும்பி பார்க்கப்படாது சொல்லி வச்சுருக்கா. ஆச்சு, தேவயானியோட உறவு வச்சுட்ட ராஜா கொஞ்ச நாள் தேவயானி எங்கேயோ வெளில போகும்போது ஷர்மிஷ்டாவோட உறவு வச்சுட்டார். ஷர்மிஷ்டாவோட உறவு வச்சுட்டதுனால 3 பிள்ளைகள். சுவாமி மகாபாரதம் சொல்கிறேளா? அதாவது இதெல்லாம் கேட்டாதான் தர்மம் என்னன்னு நமக்கு தெரியும். You don't have to learn what is dharmam from the right incidents. You can learn dharmam even from the wrong incidents. எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் தர்மம் தான், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் தர்மம் இல்லையே. லேர்னிங்னா என்னன்னா, லேர்னிங்னா தெரியாத விஷயத்தை கற்றுக்கிறதும் லேர்னிங், தப்பாக தெரிஞ்சுட்ட விஷயத்தை மறக்கிறதும் லேர்னிங். How to unlearn what we have learned wrongly is also learning. அதனால் இந்த இடத்துல முதல்ல தேவயானியோட 2 பிள்ளைய பெத்தெடுத்தான் ராஜா. யது துர்வசு அப்படின்னு 2 பிள்ளைகள். அடுத்தது ஷர்மிஷ்டா என்கின்ற இந்த க்ஷத்ரிய பெண் மூலமாக 3 பிள்ளைகளை பெத்தெடுத்தார். துருஹ்யு, அனு, புரு அப்படின்னு 3 பிள்ளைகள். என்னாச்சு, இந்த தேவயானிக்கு தெரியல தன்னுடைய ஆத்துக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு உறவு இருக்குன்னு. ஒரு நாள் ராஜா அரண்மனையில் உக்காந்துன்னு இருக்கான் யயாதி. அவன் காலை அமுக்க வந்தா இந்த 3 பிள்ளைகள். உடனே கண்டுபிடிச்சுடுறா தேவயானி, இது 3ஐயும் பார்த்தா உம்ம ஜாடையாவே இருக்கு, என்ன நடந்ததுன்னு கேட்டா நடந்ததை சொன்னார். விட்டுட்டு அப்பா கிட்ட போயிட்டான். அப்பா கிட்ட போனோம் சுக்ராச்சாரியார் ஒரு சாபம் கொடுக்கிறார். தர்மஜ்ஞா சன்மஹாராஜ யோ தர்மம கிருதா பிரியம் தஸ்மா ஜராத்வாமஜிராத் தரிஷ்யதி துர்ஜயா. இவ்வளவு அழகான திருமேனி படைத்த இந்த யயாதி, என் பொண்ணை நீ ஏமாத்தினபடியால் நீ கழவனா கழந்தட்டி போய் உன்னுடைய துவச்சையெல்லாம் சுருங்கி போய் உடம்பெல்லாம் குறுங்கி போய் கலங்கி போய் குறுங்கி போய் குள்ளமாகி காட்சியளிப்பாய் சொல்லியாச்சு. ஆன கையோட இந்த ராஜா யயாதி போறான். முதல் பத்னி மூலமா 2 பிள்ளை, அடுத்த பத்னி மூலமா 3 பிள்ளை, 2 3 5 பிள்ளை. மூத்த பிள்ளை எதுவை பார்த்து சொல்றான், உன் இளமையை என்கிட்ட கொடுன்னா கொடுக்க மாட்டேன்னு கொடுத்த பிள்ளை எதுக்கு சாபம் கொடுக்குறான், உன்னுடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யமே கிடைக்காது பாரு. அதனால்தான் எது வம்சத்தில் வந்தவா யாதவர்கள். யாதவர்களுக்கு அப்புறம் சிரசே பட்டமே கிடைக்காம போயிடுது, அழிஞ்சே போயிட்டா பாருங்க. அதனால அடுத்த தேர்தலையும் யாதவர்கள்லாம் வர முடியாதுன்னு தான் பேசிக்கிறா வடக்கில். அதனால் அவளுக்கும் கிடைக்காதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கா. அதனால் இந்த இடத்துல எதுக்கு கிடைக்காதுங்கிறா. அடுத்தது துர்வசுக்கு சாபம் கொடுக்குறா. ஏன்னா துர்வசுவும் தன்னுடைய இளமையை கொடுக்க மாட்டேன்னு விட்டான் அப்பாவுக்கு. அந்த காலத்தில் இளமையை மாற்றிக்கலாம், வலியை மாற்றிக்கலாம். வலியை மாற்றிஞ்சபடியால் தான் அச்சுத பிஷராடிக்கு இருந்த வாத்தரோகத்தை நாராயண பட்டதிரியில் வாங்கினுட்டார். அதனால் இந்த இடத்துல சொல்கிறா, துர்வசுக்கு சாபம் கொடுத்தானாம் ராஜா, அவனுடைய பரம்பரையே அழிஞ்சு போயிடும்னு சாபம் கொடுத்துட்டான். மிஞ்சி மிஞ்சி யாராவது தோன்றினாலும் லேச்சர்களாக தோன்றிடு விடுவார்கள் அப்படின்னு சாபம். 3வது பிள்ளை துருஹ்யுவும் மறுத்துட்டான் கொடுக்கறதுக்கு. அந்த துருஹ்யுக்கு சாபம் கொடுக்குறார், நீ நினைச்சது எதுவுமே நடக்காதுங்கிறார். இதெல்லாம் அப்பா கொடுக்குற சாபமா? எப்படிலாம் அப்பா கொடுக்குறார். கருட சரித்திரத்தில் கத்ருவின் பிள்ளைகளுக்கு கத்ரு சாபம் கொடுத்தா. கருட சரித்திரத்தில் அந்த அருணனானவன் அம்மாவான வினத்தைக்கு சாபம் கொடுத்தான். இந்த இடத்துல யயாதியானவர் பிள்ளைகளுக்கு சாபம் கொடுக்கிறார். 4வது பிள்ளை அனுக்கு சொல்றார், நீயும் என்ன மாதிரி கழந்தட்டி போய் நீ எப்போ இளமை எனக்கு கொடுக்கலையோ நீயும் என்ன மாதிரி ஆயிடுவேன் சாபம் கொடுத்துட்டார். 5வது பிள்ளைக்கு வந்தார்.
புருன்னு பேர். அந்த புருவுக்கு கிட்ட கேட்டார், புரு கொடுத்துட்றேன்னா அதனால நீ ரொம்ப வருஷம் நன்னா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தாராம். சர்வகாம சம்ருதாத்தே பிரஜாராஜ்யே பவிஷ்யதி, நல்ல வரம் கொடுத்தார். இப்போ இந்த யயாதி இளமையை பெற்றுக்கொண்டு என்ன செய்தார்? ஒன்றும் பண்ணலை, பல அஸ்வமேத யாகங்கள் பண்ணி இந்திரலோகத்துக்கு போயிட்டார். இந்திரன் நன்னா அரியாசனையில் உட்காந்துருக்கார் சிம்மாசனத்தில். இந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஹீ வில் நெவர் பிலீவ் இன் சீட் ஷேரிங். சீட்டை யாரோடையும் ஷேரே பண்ண மாட்டார், கோயிலேஷன் கவர்மெண்ட்டே கிடையாது. அதனால் ஆனால் யாராவது 100 அஸ்வமேதங்கள் பண்ணால் அந்த காலத்தில் ரூல் என்னென்னா, இந்திரனுடைய சிம்மாசனத்தை போய் உட்காந்துக்கணும். யயாதி போய் உட்காந்துண்டான், இந்திரன் பக்கத்தில் உட்காந்துண்டான். இந்திரனுக்கு எப்படியாவது ஆசை இவனை கீழே தள்ளி விட்டுணும்னு. எப்படி தள்ளி விடலாம்னு கேட்டால், புண்ணியம் குறைஞ்சி விடுத்தானே கீழே தள்ளி விட்டுடலாம். எப்போ புண்ணியம் குறையும்? பாவம் ஜாஸ்தியாகி புண்ணியம் கம்மியாக. பாவம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா புண்ணியம் குறைஞ்சிடும், புண்ணியத்தை கரைச்சிண்டே வந்தாலும் புண்ணியம் குறைஞ்சிடும். இவன் புண்ணியம் பண்ணதுனால தான் ஸ்வர்கலோகம் வந்திருக்கான். அதனால் அந்த யயாத்தியை பார்த்து கேட்குறான், நீ எதனால் இங்கே இந்த இந்திரலோகம் எப்படிப்பா வந்தேன்? எப்படி வந்தேன்னு சொன்னால் அவன் பதில் சொல்லணும், நிறைய புண்ணியம் பண்ணதுனால வந்தேன்னு சொல்லணும். நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு பாவம். இப்போ மாற்றி இவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சாமர்த்தியமாக சொல்லிட்டான்னா பொய் சொன்னதாக அர்த்தம், அப்போவும் மாட்டிப்பான். அதனால் இந்திரன் ரொம்ப சாமர்த்தியமாக நீ எப்படி வந்தேன்னு கேட்டான். புண்ணியம் நிறைய பண்ணி வந்தேன்னா, க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகான், அவன் புண்ணியம் அழிஞ்சு போயிடுத்துன்னு தள்ளி விட்டுட்டான். இப்போ யயாதி கீழே விழறான். இந்த சரித்திரத்தை மகாபாரதத்தில் மட்டும் வியாசர் சொல்லலை, ஆழ்வார்கள், பெருமாள் தாயார், கருடன், நித்தியசூரிகளை பாட வந்த ஆழ்வார்கள் பாசுரத்தில் பாடியிருக்கா. இந்த யயாதிங்கிறவர் இந்திரபட்டினத்துக்கு போனோன்னே இந்திரன் தன்னுடைய சிம்மாசனத்திலேருந்து இவளை தள்ளி விட்டுட்டார். இதை ஆழ்வார் பாடினதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஷ்யர் தன்னுடைய ஆச்சாரியனான பராசர பட்டரை பார்த்து கேட்டாராம். ஆழ்வார்கள் பெருமாளை பாட வந்தா, கிருஷ்ணரை பாட வந்தா, ராமரை பாட வந்தா, நிருசிம்மனை பாட வந்தா, வராகனை பாட வந்தா, வாமனனை பாட வந்தா, மகாலட்சுமியை பாட வந்தா, திவ்யதேசங்களை பாட வந்தா, இவாளை பாட வந்த ஆழ்வார்கள் எதுக்கு சுவாமி சம்பந்தமே இல்லாமல் இந்த யயாதி இந்திரன் பக்கத்தில் உட்காந்துனா கீழே விழுந்தான்னு சொல்லணும்னு கேட்டால் ஆச்சாரியன் சொன்னாரா, பாரு 100 அஸ்வமேதங்கள் பண்ணால் இந்திரனுக்கு சமானமாயிடுவோன்னு சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறதுக்காக யயாதி 100 அஸ்வமேதங்கள் பண்ணி ஒரே சிம்மாசனத்தில் இந்திரனுக்கு சமமாக உட்காந்துண்டான். நம்மளும் பக்தி யோகம் சரணாகதி மார்க்கம்ங்கிற மார்க்கத்தால் அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக வைகுண்டம் போனோன்னு பெருமாளுக்கு சமமாக ஒரே ஆதிசேஷனில் உட்காந்துக்கிறோம். இங்கே 100 அஸ்வமேதம் பண்ணால் இந்திரனுக்கு சமம், இங்கே பக்தி சரணாகதி பண்ணால் பெருமாளுக்கு சமம். ஆழ்வார்கள் ஏன் யயாதி சரித்திரம் சொல்லியிருக்கான்னா, யயாதி மேலே போன உடனே இந்திரனால் தாங்க முடியல, தனக்கு சமமாக யாரும் இருக்கப்படாதுன்னு யோசித்து தந்திரமாக அவனை கீழே தள்ளிவிட்டார். ஆனால் பெருமாள் அங்கே காத்துன்னு இருக்கார், நமக்கு சமமாக நம்ம பிள்ளைய உக்காத்தி வைக்கலாமேன்னு. அதனால் யயாதி சரித்திரத்தை சொன்னதுக்கு காரணம், யயாதி மாதிரி கூட இல்லை எங்கள் பகவான் தன்னை சமமாக ஆக்கிக் கொள்வார் என்பதற்காக. Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of 108 Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises.
1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.